கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை ரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த முதலாவது வால்யூம்ல 10வது அத்தியாயத்துக்குள்ள கடந்த வாரம் துவங்கணும். பாடத்தோடைய தலைப்பு தமிழ்ல நம்ம வாசிக்கலாம். ஆவிக்குரிய மற்றும் மானிட சுபாவங்கள் வெவ்வேறானதும் வித்தியாசமானதும். பாருங்க, ஆவிக்குரிய சரீரமும் மாம்சமான சரீரமும் வெவ்வேறும் வித்தியாசமா இருக்கு. இதுதான் பாடத்தோடைய தலைப்பா காணப்படுது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கடந்த வாரம் தியானிக்கும் போது என்ன ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஆதாம் எனக்கூடிய மனுஷன் கீழ்ப்படியாமையினால விழும்போது அவ பரிபூர்ண தன்மையிலிருந்து அந்த மனுஷன் என்ன ஆகுறாருன்னு பார்க்கும்போது கீழே விழுறார். இப்போ அப்படி கீழே விழக்கூடிய மனுஷனுக்கு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல திரும்பி கொடுக்கிற காலத்துல தான் ஆதாம் எழுந்த அந்த ஒரு பரிபூர்ண சுபாவத்தை கர்த்தர் இயேசு மூலியமாக தேவன் என்ன பண்றாருன்னா திரும்பி கொடுக்குறார். அதுலயும் விசேஷமா நம்ம பார்க்கும்போது இந்த மனுக்குல மத்தியிலேயே சபைக்கு மாத்திரம் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை தேவன் தரார். அது என்னன்னு பார்க்கும்போது அந்த தெய்வீக சுபாவம். இந்த தெய்வீக சுபாவம் சுவிசேஷ யுகத்துல வாழ்கிற சபைக்கு மாத்திரமே. அதை தொடர்ந்து நம்ம பார்த்த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, இந்த ஒரு தலைப்புல நிலைகள் பத்தியான வித்தியாசங்கள் நம்ம பார்க்கும்போது 2 நிலைகள் இருக்கு. ஒண்ணு அழியாமை, இன்னொன்னு சாகக்கூடிய நிலை, மார்டல் இம்மார்டல். ஸோ அழியக்கூடிய தன்மை, அழியாமை, இது 2 ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது தியானிச்சோம். இதுலயும் விசேஷமா ஒரு பாயிண்ட் நம்ம தியானிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய திட்டத்துல 2 நிலைகள் இல்லை. ஒரு மனுஷன் பரிபூர்ண தன்மையில இருந்தா அது பரிபூர்ண தன்மை தான், விழுந்து போன தன்மையில இருந்தா அது விழுந்து போன தன்மை தான், ஆவிக்குரிய தன்மையில இருந்தா அது ஆவிக்குரிய தன்மை தான். தன்மை என்ன ஆகாது, அது மாறாது. ஸோ இதுதான் நம்ம பார்த்த பாயிண்ட். அதுலயே விசேஷமா தேவன் ஆதாம படிக்கும் போது, அவரை சிருஷ்டி செய்யும் போது, ஆதாம் கிட்ட தேவனுடைய சுபாவம், அவருடைய குணலட்சணம் காணப்பட்டது நம்ம பார்த்தோம். ஆனா ஆதாம் பரிபூர்ண ஒரு மனுஷனா இருந்தாலும் தேவனுடைய சிருஷ்டிப்புல ஒரு தேவ தூதரைகளை பார்க்கிலும் ஆதாம் எப்படி இருக்கிறார், சற்று சிறியவரா இருக்கிறார். இதுதான் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த சில காரியங்கள் என்றது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரம் இல்ல, கடந்த வாரம் இந்த ஒரு டேபிள் பத்தி நம்ம பார்த்தோம். ஆவிக்குரியமான மேனி கொண்டிருக்கிறது, மாம்ச மேனி கொண்டிருக்கிறது, காய்கறிகள் மற்றும் தாவரங்கள், மெட்டல்ஸ், மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ். ஸோ சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய சரீரத்துல, ஆவிக்குரிய மேன்மையில யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் தெய்வீக சுபாவத்துல இருக்கிறார். அதுக்கப்புறம் தூதர்கள். இப்போ கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவன் அந்த தெய்வீக சுபாவத்துல இருக்க வண்ணமாகவே கர்த்தர் இயேசு எங்க இருக்கிறார் தான் அந்த தெய்வீக சுபாவத்தில் இருக்கார். அப்படின்னா ஆவிக்குரிய மேனி இல்ல ஆவிக்குரிய சரீரம்னா அது 2 வகை இருக்கு. ஒண்ணு அழியாமை, தேவனுடைய திவ்ய சுபாவம். அடுத்தது தேவ தூதர்களுடைய நிலை. அவங்களும் ஆவிக்குரிய நிலையில தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு அழியாமை கிடையாது. ஒருவேளை அவங்க பாவம் செஞ்சு மீறுதலுக்குள்ள போன என்ன ஆகுங்க, அழிவாங்க. அப்படின்னா சுபாவத்துடைய உச்சகட்டம், சுபாவத்துடைய உச்சகட்டம் எந்த ஒரு சுபாவத்தை நம்ம சொல்லலான்னு பார்க்கும்போது தெய்வீக சுபாவம் தான். இந்த தெய்வீக சுபாவத்துல சாவு, மரணம் எனக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இந்த சுபாவத்தை விட்டு, அது ஆவிக்குரிய சுபாவமே இருந்தாலும்
தெய்வீக சுபாவத்தை விட்டு மற்ற சுபாவங்கள்ல என்ன ஆகும்னு பார்க்கும்போது அழியக்கூடிய ஒரு சுபாவமா. சரி, அதே இந்த பூமியில இருக்கக்கூடிய சுபாவம் மாம்ச சுபாவத்தை பார்க்கும்போது அதுலயும் உயர்ந்த நிலை யார நம்ம வைக்கலாம்னு பார்க்கும்போது மனுஷர்கள், அதுக்கப்புறம் மிருக ஜந்துக்கள், அதுக்கப்புறம் பறவைகள், அதுக்கப்புறம் மீன் வகைகள். இப்படித்தான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது மாம்சத்துல கூட அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வெவ்வேறு நிலைகளை அவர் என்ன பண்ணிருக்காரு வச்சிருக்கிறார். தாவரங்கள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நம்ம பார்க்கும்போது மரங்கள், கீரைகள், புல்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாசிகள், இதுலயும் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது தேவன் நிலைகள் வச்சிருக்கிறார். அதே போல நம்ம சில மெட்டல்ஸ், கனிமங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது கனிமங்கள்லயே விலை உயர்ந்த கனிமம் எதுன்னு பார்க்கும்போது தங்கம், அதுக்கப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் வெங்கலம், அதுக்கப்புறம் இரும்பு. ஸோ சகோதர சகோதரிகளே, இதுல நம்ம பார்க்கும்போது இந்த டேபிள்ல பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒரு ஐயார்கி இருக்கு. ஐயார்கினா ஒரு நிலைகள் இருக்கு. அந்த நிலைகள்ல காணப்படுற ஒவ்வொரு விஷயமும் தனித்துவமா காணப்படுது, வித்தியாசமா காணப்படுது. தேவன் எந்த நிலையில அதை படிச்சிருக்கிறாரோ அந்த நிலையில அது என்ன ஆகுது, காணப்படுது. ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு போன வாரம் இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். கனிமங்கள் பெருசா இல்ல தாவரங்கள், கனிமங்கள் பெருசா இல்லைன்னா தாவரங்கள் பெருசான்னு பார்க்கும்போது எது ரொம்ப பெருசா காணப்படுதுன்னா தாவரங்கள். ஒரு காய்கறிகள் வச்சுக்கலாம், பக்கத்துல கோல்டு வச்சுக்கலாம். எது தேவனுடைய பார்வையில விலை உயர்ந்ததுன்னு பார்க்கும்போது கோல்டு கிடையாது, காய்கறிகள் தான். ஏன்னா காய்கறிகளுக்குள்ள என்ன இருக்கு, அதுதான் மனுஷன் புசிக்கிறான். அந்த மனுஷன் அந்த புசிக்கிறதுனால தான் அவருக்கு என்ன கிடைக்குது, ஜீவன் கிடைக்குது. தங்கமே இருந்தாலும் அதை நம்ம சாப்பிட முடியாது, அதனால நமக்கு என்ன கிடைக்காது, ஜீவன். அதுதான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே அந்த நிலைகள் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ரொம்ப முக்கியமா காணப்படுது. சரி, இந்த பாயிண்ட் சகோதரர்கள் குறிப்பிட்ட காரணம் என்ன, ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு பாடத்தை ரசல் அவங்க குறிப்பிட்டு எழுதும் போது ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா? என்னன்னா இந்த பாடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் வால்யூமே தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 2 அம்சங்கள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். ஒண்ணு, காலங்கள் பிரிச்சு பார்க்கணும். எந்தெந்த காலத்துல நம்ம வாழ்றோம், டைம் எலிமெண்ட் ரொம்ப முக்கியம். யுகங்கள் பத்தியான தெய்வீக திட்டம், ஒவ்வொரு யுகத்தை பத்தியான அறிவு இருக்கு. 2வது பார்க்கும்போது நிலைகள் பத்தியான அறிவு கூட நமக்கு இருக்கு. மனுஷன் எந்த நிலையில இருக்கிறார், தூதர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க, தேவன் எந்த நிலையில் இருக்கிறார், கர்த்தர் இயேசு எந்த நிலையில் இருக்கிறார், சபை முற்றிலும் ஜெயம் கொண்டா அவங்க எந்த நிலைக்கு கடந்து போவாங்க, கூட்டம் எந்த நிலையில இருப்பாங்க. இந்த ஒரு அறிவு நமக்கு இருந்தா தான் ஏன் நம்மள தேவன் அழைச்சிருக்கிறார், எதுக்காக அழைச்சிருக்கிறார், எந்த நோக்கத்துக்காக நம்ம இந்த பரம அழைப்புல வந்திருக்கிறோம், எதை நோக்கி நம்ம ஓடுறோம்னு இந்த ஒரு நிலைகள் பத்தியான தேவனுடைய தெய்வீக திட்டம் புரிஞ்சுக்கினா மாத்திரம்தான் சகோதர சகோதரிகளே நம்ம அந்த ஒரு இலக்கை நோக்கி ஓட முடியும். இல்லைன்னா திக்கம் தெரியாது, திசையும் தெரியாது. ஏன் நீங்க இந்த ஒரு அழைப்புல வந்திருக்கிறீங்க, எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த நிலைகள் பத்தியான சத்தியங்கள் தெரியலன்னா நம்ம ஏன் இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம்னு நமக்கு தெரியாது அன்பான சகோதர சகோதரிகளே. சோ அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடமா காணப்படுது. நம்ம ஜீவனுடைய நிலைகள் எல்லாமே ஒண்ணு கிடையாது, அந்த ஜீவனுடைய நிலைகள் வித்தியாசப்பட்டது நம்ம பார்க்கணும். சரி, இப்ப இந்த ஒரு பாயிண்டோட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது தொடர்ந்து இன்னைக்கு நம்ம வால்யூம் ஸ்டடியை பார்க்கலாம். பேஜ் நம்பர் 176 இங்கிலீஷ்ல, 126 தமிழ்ல நம்ம வாசிக்கும் போது 218 பக்கம் நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது
நம்ம தொடர்ந்து இந்த ஒரு வால்யூம் ஸ்டடியை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அன்பான சகோதர சகோதரி. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ரொம்பவே இந்த நிலைகள் பற்றியான அம்சத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியத்தோட வியப்போட தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி தேவன் அவருடைய நிலைகள் பற்றிய ஒரு வசனத்துல சத்திய வேதத்துல அவர் எழுதி வைக்கும் போது, மனிதனுடைய நிலை அவர் கீழ்ப்படியாமையினால போனதுனால விளைவு, எப்போ மனுஷன் கீழ்ப்படியாமையினால போனாரோ அவருடைய நிலை எப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன் எப்போ அந்த நிலையில இருந்து விழுறாரோ அங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, பாவம் இல்ல பாவத்துடைய சுபாவம் மனுஷனுக்குள்ள வரும்போது தேவனுடைய சாயல் அங்க என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போகுது. எப்ப ஆதாம் அந்த மீறுதலுக்குள்ள வந்துட்டாரோ, பாவ சாபம் ஒரு மேல எப்போ அந்த மீறுதல் நிமித்தம் வந்துச்சோ, அது அப்படியே அவருடைய சந்ததி மேல என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப அது தொடர்ந்து அந்த ஒரு கீழ்ப்படியாமை, பாவம், சாபம், மரணம் வரும்போது மனுஷனுடைய உண்மையான சுபாவம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, அவருடைய சந்ததி பெருக 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 என்ன ஆகுதுன்னா, மனுஷனுடைய அந்த ஒரு டிப்ரேவ்டு கண்டிஷன், அந்த விழுந்து போன அந்த ஒரு நிலை நாளுக்கு நாள் அதிகரிச்சிச்சு. ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சுபாவம் முற்றிலுமாக மனுஷன் என்ன ஆயிட்டார், எழுந்து போயிட்டார். தேவன் மனுஷனை சிருஷ்டி செய்யும் போது அறிவுபூர்வமும் சரி, ஒழுக்க ரீதியாவும் சரி, பரிபூர்ண தன்மையில சிருஷ்டி செஞ்சாரு. எப்போ பாவத்தினால மனுஷன் விழுந்தாரோ அந்த சுபாவமே அவரை விட்டு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. பாருங்க, the morality and intellectual quality are drifted. அது என்ன ஆயிடுச்சு, தள்ளி தள்ளி போயிடுச்சு. அது சுத்தமா மனுஷன் கிட்ட அந்த மாதிரி ஒரு சுபாவம் இருந்துச்சா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது மனிதனுடைய நிலை போயிடுச்சு. இன்னும் என்ன சொல்லணும்னு பார்க்கும்போது பாருங்க, இந்த ஒரு டேபிள்ல நம்ம பார்க்கும்போது மனுஷனை தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த பூமியை ஆண்டு கொள்ளணும்னு ஒரு ராஜஸ்தானத்துல வச்சவரு அந்த மீறுதல் நிமித்தமாக எந்த நிலைமைக்கு போயிட்டாருன்னா மிருகத்துவத்துக்கு போயிட்டாரு. ஒரு மிருகத்தை பார்க்கிலும் அந்த அளவுக்கு கீழ்த்தரமா போயிட்டாரு. தேவனுடைய சிருஷ்டியில இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு மனுஷனுடைய பாவ நிலைனால. அந்த லெவலுக்கு மனுஷன் ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது கீழ் நோக்கி போனதுனால பாருங்க, மனுஷனுடைய அந்த ஒரு தன்மை, அவருடைய பலன், அவருடைய சக்தி என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய மெடிக்கல் சயின்ஸ் இல்லைங்களா, இப்போ டாக்டர் மனுஷனுடைய சராசரியான ஹெல்த் கண்டிஷன், அதாவது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு வயசு இருக்குன்னு பார்க்கும்போது 30 வயசு இருக்கும் தான். ஒரு 30 வயசு தாண்டிச்சுன்னா பாருங்க, நமக்கே அது ஒரு சுபாவம் வருது இல்லைங்களா. நம்ம அதுக்கு முன்பாக நம்ம நல்லா சாப்பிடுவோம், சில காய்கறிகள் இல்ல சிக்கன், மட்டன் இந்த மாதிரி அதிகமா சாப்பிடும் போது அந்த 30 வயசு தாண்டும் போது நம்ம என்ன சொல்றோம், போதும் இதுக்கு மேல நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம், டயட்டுக்கு கொண்டு வரலாம். நம்மளுடைய உடல் தோற்றம், நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர், ஷேப்பு எல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது நாளுக்கு நாள் குறைய ஆரம்பிக்கும். அப்படின்னா இந்த ஒரு கண்டிஷன் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, ஆதாம் எப்ப மறிச்சாரு, 930 இயர்ஸ். 930 இயர்ஸ்ல ஆதாமுக்கு இருந்த உடல்நிலை தான் இப்ப நமக்கு இருக்கு. அவரு மறிக்கும் போது எந்த கண்டிஷன்ல இருந்தாரோ அந்த கண்டிஷன் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய ஜீவனுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஜஸ்ட் சும்மா அப்படி ஸ்பார்க் ஆயினுக்கு இருக்கு, அவ்வளவுதான். எப்ப வேணா அணியலாம். அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு கீழ் நோக்கி மனுஷனுடைய அந்த ஒரு சத்துவம் போயிடுச்சு. பாவத்தோடைய விளைவு அன்பான சகோதர சகோதரிகளே.
இததான் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அந்த 1000 வருஷம் அரசாட்சியில கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல ஆதாம் என்னெல்லாம் எழுந்தாரோ, மன ரீதியா, ஒழுக்க ரீதியா, உடல் பலன், கனம், மகிமை, என்னன்னா நம்ம வச்சுக்கலாங்க. ஆதாம் எழுந்த மொத்த விஷயம் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அந்த ஒரு கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல திருப்பி கொடுக்குறார். மறுபடியுமாக மனுஷன் கொடுக்குறார். சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது ரோமர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதாமுடைய மீறுதல் நிமித்தமாக எல்லாரும் என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது அந்த மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. கிறிஸ்துவோடைய அந்த ஒரு கீழ்ப்படிதல் நிமித்தமாக எல்லா ஜீவனுக்குள்ள வந்தது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 18-19. ஈடு பலி எனக்கூடிய ஒரு மாபெரும் சத்தியம், அதை பத்தியான ஒரு முக்கியமான மைய வசனம் எதுன்னு பார்க்கும்போது ரோமர் 5ஆம் அதிகாரம் 18-19. இது ஒரு வாட்டி நம்ம வாசிக்கலாம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷனுக்கும் ஆகடிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. பாருங்க, ஒரு மனுஷனால எல்லாருக்கும் ஆகினி தீர்ப்பு வந்துச்சு, எல்லாரும் விழுந்துட்டாங்க. ஒரு மனுஷனால எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, நீதிக்குள்ள வந்தது நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகள், இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது, ஆதாம் என்ன இழந்தார்? கண்டிப்பா ஆதாம் பரலோகத்துக்குரிய காரியம் எதுவுமே எடுக்கல. ஏன்னா ஆதாம் எங்க சிருஷ்டி செய்யப்பட்டார்னு பார்க்கும்போது பூமியில. அதான் எந்த நிலையில சிருஷ்டி செய்யப்பட்டார்? மாம்ச சரீரத்தில். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் நம்ம கேட்கும் போது ஒருவேளை கடினமா இருக்கலாம், இல்ல புரிஞ்சு கொள்றதுக்கு சிரமமா இருக்கலாம். ஆனா இந்த ஒரு லெசன் நேரடியாவே இது ஒரு உபதேசம். எந்த உபதேசமும் இல்லை, நேரடியா ரான்சம் எனக்கூடிய உபதேசத்துக்கு நேரா நோக்கி கொண்டு போகிற ஒரு உபதேசமா இருக்கு. ஸோ ஆகையால கண்டிப்பா கொஞ்சம் சிரமம் இருக்கும் இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்றதுக்கு. நம்மளால எவ்வளவு புரிஞ்சு கொள்ள முடியுமோ இந்த ஒரு பாடத்தை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது ஆதாம் இழந்த ஒரு விஷயம் ஆவிக்குரிய விஷயம் இல்லை, பூமிக்குரிய விஷயம், அர்த்லி பேரடைஸ். அதுதான் அவர் என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது இழந்துட்டார். இப்படி அந்த இழந்த ஆதாம் இல்லைங்களா, இத திருப்பி கொண்டு வரணும்னா ஆதாம் இழந்த விஷயம் எல்லாமே மறுபடியுமாக திருப்பி கொண்டு வரணும்னா அது யாருனால மாத்திரம் முடியும்னு பார்க்கும்போது அவருடைய மீறுதலுக்கு ஈடா ஒரு ரட்சகர் தேவைப்படுறார். அந்த ரட்சகர் தான் என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது இழந்து போன விஷயத்த திரும்பி கொடுக்க முடியும். வாசிக்கலாம். லூக்காம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 19:10. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பாருங்க, இழந்து போன விஷயத்தை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே அந்த ஒரு திரும்பி கொடுத்தலின் நாள், ரெஸ்டிடியூஷனுடைய ப்ராமிஸ், அந்த ஒரு வாக்கு தத்துவம் இந்த ஒரு வசனத்துல இருக்கிறது நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஒரு வால்யூம் ஸ்டடியில நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு பாயிண்டோட ஒரு அடிஷனல் பாயிண்ட் சகோதரர் என்ன குறிப்பிடுறாருன்னு பார்க்கும்போது, we have proof that the perfect man is not a spiritual being. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு பரிபூர்ண மனுஷன் யாரு இல்லை, ஒரு ஆவிக்குரியமான நிலை இல்லை. அதான் நம்ம ஒரு டிவைன் பிளான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என் பிளேன் பாத்தீங்களா, என் பிளேன் டிவைன் பிளான்ல அது ஒரு நிலை, நீதிமான் எனக்கூடிய நிலை. ஆனா அந்த நீதிமான் எனக்கூடிய நிலை மனுஷனோட நிலை தான், மாம்சமான நிலை தான்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்போ நம்ம யாரை குறித்து நம்ம நேரடியா பார்க்க போறோம்னா, இந்த ஒரு பாடத்துல நம்மளுடைய ஆண்டவராய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவ பத்தி நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் இயேசு எப்படி இருந்தார்? தேவனால் நேரடியாக சிருஷ்டி செய்யும் போது கர்த்தர் இயேசு ஒரு ஆவிக்குரிய நிலையில இருந்தார். ஆனா இந்த பூமியில அவர் வரும்போது அவருடைய நிலை எப்படி இருந்ததுன்னு எபிரியர் 2:16 நம்ம வாசிக்கலாம். எபிரியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவோடைய சுபாவத்தை பத்தி பார்க்கும்போது மறுபடியும் வாசிங்க. அது எபிரியர் 2:16 16. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கொடாமல் அபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார். இங்கிலீஷ்ல பார்க்கும்போது for verily he took not him that the nature of angel but he took on him as a seed of Abraham. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு மாம்ச சரீரத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறார் பார்க்கும்போது தரித்து கொண்டிருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 நம்ம வாசிக்கலாங்க. Philippians 2nd chapter 7 and 8. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணப்பரிந்தமும் அதாவது சிலுவையின் மரணப்பரிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு நிலை நம்ம பார்க்கும்போது அவர் மனுஷ சுபாவத்துல அந்த மனுஷனா அவர் என்ன பண்ணப்பட்டார்னா ஆக்கப்பட்டார். யோவான் 1:14 நம்ம வாசிக்கலாம். John 1:14. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் தமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சம் மாக்கப்பட்டது, மாம்சமா மாறிடுச்சு. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒரு நிலைகள் வச்சிருக்கிறார். அந்தந்த நிலைகள்ல அதோட சிறப்பம்சம் இருக்கும். இப்ப கர்த்தர் இயேசுவ தேவன் சிருஷ்டி செய்யும் போது அவர் ஒரு தூதனா, பிரதான தூதனா, வார்த்தையா அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது சிருஷ்டி செஞ்சிருக்கிறாரு. இப்போ விழுந்து போன ஆதாமுடைய சந்ததியை கர்த்தர் இயேசு ஒரு ஈடு பலியாக மீட்கும் பொருளாக கொடுக்கணும்னா கர்த்தர் இயேசு அந்த ஒரு ஆவிக்குரிய நிலையில இருந்து கொடுக்க முடியாது. அதனால கர்த்தர் இயேசுவை என்ன பண்ணிட்டாருன்னா மாம்சமா ஆக்கிட்டார். He was made flesh. இதுல இருந்து ஒரு பாயிண்ட் நம்ம என்ன எடுக்கலான்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு ஆவிக்குரிய நிலையிலிருந்து மாம்ச நிலைக்கு மாத்திட்டு மாறின பிறகு இந்த பூமியில அவர் 33 வருஷம் மனுஷனா தான் இருந்தார். இதுதான் நம்ம சொல்ல வர பாயிண்ட். தேவ தூதர்களை பார்க்கிலும் சற்று சிறியவரா மாறினார்னா மனுஷனா மாறிட்ட பிறகு அவருக்குள்ள வேற எந்த சுபாவமும் மாறும். இப்போ கர்த்தர் இயேசுவோட நிலை எப்படின்னா, அவர் எப்போ ஆதாமுக்கு ஈடா தன்னை பலியாக செலுத்திட்டாரோ இப்போ பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா கர்த்தர் இயேசுவை அவர் மரிச்சு உயிர் தெழுந்துட்ட பிறகு அவர் பிதாவாகிய தேவன் இருக்கக்கூடிய நிலை அந்த தெய்வீக சுபாவத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டார்னா உயர்த்தப்பட்டார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8-9. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணப்பரிந்தமும் அதாவது சிலுவையின் மரணப்பரிந்தமும்
கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளை, அந்த சிலுவை மரணத்தை சகிச்சு கீழ்ப்படிதலை கத்துக்கொண்டதுனால தான் கர்த்தர் இயேசு அந்த மகிமையின் சுபாவத்துக்கு அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது உயர்த்தப்பட்டது நம்ம பார்க்கணும். இதுல இருந்து ஒரு பாயிண்ட் என்ன நம்ம எடுக்கலாம்னா, தேவன் ஒரு விஷயத்தை சிருஷ்டி செஞ்சா அந்த நிலையிலேயே அவர் வச்சுப்பார். தேவன் மாம்சமா ஒரு விஷயத்தை சிருஷ்டி செஞ்சார்னா அது மாம்சமா தான் இருக்கும், அது ஆவிக்குரிய நிலைக்கு மாறாது. தேவன் ஒரு விஷயத்த ஆவிக்குரிய நிலையில சிருஷ்டி செஞ்சாருன்னா அவங்க என்ன ஆக மாட்டாங்க, மாம்சமாக ஆக மாட்டாங்க. கர்த்தர் இயேசுவோடைய நிலை கூட ஆவிக்குரிய நிலையா இருந்தாரு. அவர் மாம்சமா ஆக்கப்பட்ட பிறகு இடைப்பட்ட நாட்கள்ல கர்த்தர் இயேசு என்ன ஆகல, ஆவிக்குரிய நிலைக்கு மாறவே இல்லை. சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, நேச்சர் செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட். சுபாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தனித்துவமா இருக்கிறது நம்ம பார்க்கணும். சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு இந்த பூமியில மாம்சமா ஆக்கப்படும் போது அவர் மனுஷ சுபாவத்துல தான் இருந்தார். அவர் மனுஷ சுபாவத்துல இருக்கும் போது கர்த்தர் இயேசு இந்த பூமியில மாம்சமா இருக்கும் போது அவருக்கு மேல யார் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது தூதர்கள் இருந்தாங்க. அவங்க ஆவிக்குரிய நிலையில தான் இருந்தாங்க. சோ இத ஒரு பாயிண்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து கவனிக்கும் போது பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுவ இந்த பூமியில அவர் மாம்சமா ஆக்கப்படும் போது ஒரு முழு பரிபூர்ண மனுஷனா தான் அவர் இந்த பூமியில வச்சிருக்கிறார். ஏன் இது இந்த அளவுக்கு முக்கியத்துவம், ஏன் இந்த பாயிண்ட நம்ம இவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் கர்த்தர் இயேசுவ பயன்படுத்துற விதம் ரொம்ப முக்கியம். விழுந்து போன ஆதாமுடைய சந்ததிய ஒருத்தர் மீட்டு எடுக்கணும்னா ஆதாம் எந்த நிலையில இருந்து ஒருத்தர் மீட்கும் பொருளாக கொடுக்க முடியும்னு பார்க்கும்போது ஆதாம் விழுந்து போன நிலையில இருந்து ஒருத்தர் ஈடுபலி கொடுக்க முடியாது. ஆதாம் பரிபூர்ணமா சிருஷ்டி செஞ்சார் பாத்தீங்களா தேவன், அந்த பரிபூர்ண தன்மைக்கு இன்னொரு பரிபூர்ண மனுஷன் தான் ஈடா இருக்க முடியும். அப்படின்னா இந்த இடத்துல தேவன் அந்த ஒரு ஈடுபலி எனக்கூடிய அந்த ஒரு சத்தியம், அந்த ஒரு விஷயம் எங்க நிக்குதுன்னா பரிபூர்ண ஆதாமுக்கு பரிபூர்ண கர்த்தர் இயேசு தான் சரியான விலைக்கிரயம். இது முதல் விஷயம். ரெண்டாவது, ஏன் கர்த்தர் இயேசு பரிபூர்ண மனுஷனா இந்த பூமியில மாம்சமா ஆக்கப்பட்டாருன்னு பார்க்கும்போது அந்த பரிபூர்ண மனுஷனால மாத்திரம்தான் நியாய பிரமாணங்களை என்ன பண்ண முடியும், சரியான விதத்துல நிறைவேற்ற முடியும். பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்கும் போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துடைய அம்சம் பாருங்க. ஆதாம தேவன் மண்ணில சிருஷ்டி செஞ்சார். அவர் எப்ப விழுந்தாரோ மண்ணில சிருஷ்டி செஞ்சவன் மண்ணுக்கே திரும்பிட்டார். ஆனா கர்த்தர் இயேசு எப்படி சிருஷ்டி செஞ்சார், ஒரு ஆவிக்குரிய நிலையில சிருஷ்டி செஞ்சார். இப்ப ஆவிக்குரிய நிலையில சிருஷ்டி செஞ்ச கர்த்தர் இயேசு இந்த பூமியில கர்த்தர் இயேசு ஆதாமுக்கு ஈடா பலி செலுத்தணும்னா ஒரு மாம்சம் தேவைப்படுது. அந்த மாம்சத்தை தேவன் கொடுத்துட்டு அவர் எப்போ அந்த ஒரு ஈடுபலிய சரிவீத சமானமா ஆதாமுக்கு செலுத்துறாரோ அவரோட உயிர்த்தெழுதல் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது மாம்சத்துல கொலை உண்டு, ஆவியில உயிர்ப்படுத்து. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கும் போது ரொம்ப முக்கியமா கர்த்தர் இயேசுவ தேவன் இந்த மாம்சமா கர்த்தர் இயேசுவ மாத்தும் போது அவர் முழு பரிபூர்ண மனுஷனா இருந்தார். அந்த பரிபூர்ண மனுஷன் நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடிக்கணும், அதே போல ஆதாமுக்கு ஈடா பலியும் செலுத்தணும். நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி கர்த்தர் இயேசு பரிபூர்ண நிலையில இருக்கும் போது தான் அவருடைய பலிகள் என்ன ஆகும்னு பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக ஒரு ஏற்றக்கூடிய ஒரு பலியா இருக்கும், ஒரு அக்செப்டபிள் அங்கீகரிக்கக்கூடிய பலியா இருக்கும் நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இன்னொரு பாயிண்ட் நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்கும்போது பாருங்க, இப்போ டிவைன் பிளான்ல நம்ம ஒரு விசேஷமான தன்மையை நம்ம பார்க்கணும்.
பாருங்க, நம்ம டிவைன் பிளான் சார்ட் நம்ம பார்க்கும்போது இந்த டிவைன் பிளான்ல வந்து ஒரு 2 கிராஸ் இருக்கு. இந்த ஒரு 2 கிராஸ் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான சத்தியம். இந்த 2 கிராஸ், இந்த 2 கிராஸ் எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த 2 சிலுவை எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுவோடைய ஒரு பலி, ஒரு சிங்கிள் சாக்ரிஃபைஸ், அந்த கல்வாரி சிலுவையில கர்த்தர் இயேசுவோடைய ஒரு பலி 2 விஷயத்துக்கு அது பயன்பட்டுச்சு. ஒண்ணு என்னன்னு பார்க்கும்போது, ஆதாமுக்கு ஈடா ஒரு பலி ஆகும். அதே போல நியாய பிரமாணத்துல இருக்கக்கூடிய கட்டில இருக்கக்கூடிய அந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு விடுதலையமா காணப்பட்டுச்சு. இது ரெண்டுமே யாருனால மாத்திரம் நிறைவேற்ற முடியும்னு பார்க்கும்போது, ஒரு பரிபூர்ண மனுஷனால தான் நிறைவேற்ற முடியும். இதுக்கு பேர் என்னன்னு பார்க்கும்போது டபுள் ரிடம்ஷன். கர்த்தர் இயேசுவோடைய ஒரு சாக்ரிஃபைஸ் அது ஆதாமுக்கு ஒரு ஈடாகவும் பலி கொடுத்துச்சு. அதே போல முழு நியாய பிரமாணத்துடைய நிறைவேறுதலாகவும் அது காணப்பட்டது நம்ம பார்க்கிறோம், அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவ தேவன் மாம்சமா ஆக்கப்படும் போது அவர் வேற எந்த சுபாவத்துக்கும் மாறல. சரி, தொடர்ந்து இந்த ஒரு வால்யூம் ஸ்டடியில இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம தியானிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி கர்த்தர் இயேசு அந்த பரிபூர்ண மனுஷ சுபாவத்துல அவர் இந்த பூமியில வரும்போது, கண்டிப்பா வேற எந்த சுபாவத்திலையும் மாற்றப்படாத கர்த்தர் இயேசுவ தேவன் திவ்ய சுபாவத்துக்கு அவரை உயர்த்தணும்னா கர்த்தர் இயேசு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் செய்யணும். அது என்னன்னு பார்க்கும்போது, ஆதாமுக்கு ஈடா அவருடைய பலி, அவருடைய ஜீவனை வந்து கொடுக்கும் போது, இல்லைங்களா, ஆதாமுக்கு ஈடா அவருடைய ஜீவன், அவருடைய மாம்சத்தை கொடுக்கும் போது கர்த்தர் இயேசுக்கு இன்னொரு சரீரம் தேவைப்பட்டுச்சு அந்த சுபாவம் மாற்றுதலுக்கு. அந்த இன்னொரு சரீரத்தை கர்த்தர் இயேசு பெற்றுக்கொள்ளணும்னா, அதுதான் புதிய சிருஷ்டி, அது ஒரு அழியாமை தெய்வீக சுபாவத்தை அவர் பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர் இயேசு தேவன் அவருக்கு தந்த அந்த ஒரு மாம்ச சரீரத்தை அவர் அர்ப்பணிக்கணும். அந்த மாம்ச சரீரத்தை பலி செலுத்தணும். அது எங்க துவங்குதுன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் பிறக்கும் போது இல்லை, அவர் வளரும் போது இல்லை, அவர் எப்போ அர்ப்பணிக்கிறாரோ அங்க துவங்கி அந்த கல்வாரி சிலுவையில அவர் கரெக்டா பலியாக செலுத்தும் போதுதான் அந்த ஒரு புதிய சரீரமாக கூடிய தெய்வீக சுபாவத்தை கர்த்தர் இயேசு என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா இங்க பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆதாமுக்கு ஈடா அந்த சரீரம் போயிடுச்சு. இப்போ கர்த்தர் இயேசுவோடைய தனிப்பட்ட ரட்சிப்பு, அவருடைய சுபாவம் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது அவருடைய அர்ப்பணிப்புல தான் இருந்துச்சு. அவர் எந்த அளவுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறார்னா, பரிபூர்ண தன்மையில ஆதாமுக்கு ஈடா பலி செலுத்திருக்கிறார், நியாய பிரமாணத்தை பரிபூர்ணமா செலுத்திருக்கிறார். அர்ப்பணிப்புல சுய சித்தத்தை விட்டு தேவ சித்தத்தை அவர் செஞ்சு முடிச்சதுனால தான் கீழ்ப்படிதல் என்ன என்ற அந்த உபத்தம் வழியா கத்துக்கொண்டதுனால தான் தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு திவ்ய சுபாவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மத்தேயு 3:16-17 நம்ம வாசிக்கலாம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இது என்ன ஒரு அடையாளம் குறிக்குதுன்னு பார்க்கும்போது, பரலோகத்தின் வாசல் திறக்குது, கர்த்தர் இயேசுக்கு சகலவிதமான சத்தியங்கள் கொடுக்கப்படுது. அது மாத்திரம் இல்லை, அந்த பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் புது சிருஷ்டியா
தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது எப்படின்னா, இவன் என் நேசகுமாரன், இவர் மேல நான் எப்படி இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன் எனக்கூடிய கர்த்தர் இயேசுவோடைய கான்சிக்ரேஷனுடைய பிளட்ஜ், கான்சிக்ரேஷனுடைய அந்த ஒரு இல்லைங்க, பிளட்ஜ்னா அதோடைய அந்த ஒரு ப்ராமிஸ், நான் மரணம் பரிந்தும் உண்மையா இருக்கிறேன், இந்த மாம்ச சுபாவத்தை நான் பண்ணிடுவேன். பலியிட்டு அந்த ஒரு திவ்ய சுபாவத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அந்த ஒரு எப்போ அந்த ஒரு பிளட்ஜ் அவர் பண்றாரோ அந்த இடத்துல அவருடைய கான்சிக்ரேஷன் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அங்கீகரிக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய வாக்கு தத்துவம் இல்ல, வாக்கு உறுதி, கர்த்தர் இயேசுடைய வாக்கு உறுதி தேவனால் கேட்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட சத்தம் தான். வானம் திறக்கப்பட்டு இதோ என் நேசகுமாரன், இது மேல் நான் பிரியமா இருக்கிறேன் சத்தம் நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு வாக்குறுதி சொன்ன கர்த்தர் அவர் என்ன பண்ணார்னா, he actually sacrificed his human nature even unto death. அவரு சொன்ன மாதிரி அவருடைய மாம்சத்தை முழுமையா பலி செலுத்திட்டு அந்த திவ்ய சுபாவத்தை அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கணும். அப்படின்னா சுருக்கமா கர்த்தர் இயேசுவோடைய நிலைகள் குறித்து பார்க்கும்போது, அவர் தேவ தூதர், பிரதான தூதனாக கர்த்தர் இயேசு தேவனுடைய வார்த்தையாக சிருஷ்டி செய்யப்பட்டார், மாம்சமாக மாற்றப்பட்டார், திவ்ய சுபாவத்துக்கு உயர்த்தப்பட்டார். அப்படின்னா அவர் தேவ தூதருடைய நிலையில இருக்கும் போது அவர் சாகல, மாம்சமாக மாற்றப்படும் போது கர்த்தர் இயேசு சாகல. அவர் எங்கதான் மரிச்சாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு கல்வாரி சிலுவையில் அந்த 3 நாள் மாத்திரம் தான் அவர் என்ன ஆனாருன்னு பார்க்கும்போது மரிச்சார். அதுக்கப்புறம் கர்த்தர் இயேசு தெய்வீக சுபாவத்துல உயர்த்தப்பட்டார். இடைப்பட்ட நாட்கள்ல அவருடைய சுபாவம் மற்றும் எதுவுமே ஆகல. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதை நம்ம பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு பத்தி நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். அவர் எந்த நிலையில இருந்தார், எப்படி இந்த பூமிக்கு வந்தார், அவருடைய பலியை செலுத்திட்டு பிறக்க எந்த அளவுக்கு அவரு உயர்த்தப்பட்டார் என்னக்கூடிய பாயிண்ட். ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது அவருடைய பலி எப்படி இருந்ததுன்னா ஒரு குற்றமற்ற ஒரு பலியா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பலிய தேவனுக்கு ஏற்றக்கூடிய அளவு பலி இருந்ததுனால்தான் ஆதாமுக்கு ஒரு ஈடா ஒரு சரியான உலக ரட்சகரா கர்த்தர் இயேசு என்ன ஆனாருன்னு பார்க்கும்போது அவர் இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் நம்ம கவனிக்கிறோம்னா, அந்த பரிபூர்ண ஜீவன், அந்த பரிபூர்ண மனுஷன் எனக்கூடிய ஒரு காரியம் தேவன் கர்த்தர் இயேசுவை மாம்சமா மாற்றணும். சரி, இப்போ பரிபூர்ண மனுஷனா என்ன, அவருடைய சுபாவம் என்ன பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அது நம்மளுடைய மனசுக்கு எட்டாத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பரிபூர்ண மனுஷன் அப்படின்னு சொல்லும் போது அவரை விவரிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அந்த பரிபூர்ண தன்மையில இல்லை. தேவன் அந்த பரிபூர்ண மனுஷனை சிருஷ்டி செய்யும் போது அவருக்கு ஞானம், அறிவு, தேவனுடைய சுபாவங்கள், அந்த அறிவாற்றல்கள் எல்லாமே கொடுத்திருக்கிறார். இது கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது ஒரு சாதாரண மனுஷனை பார்க்கலும் கர்த்தர் இயேசு நியாயப்பிரமாணத்தை எந்த அளவுக்கு அவர் புரிஞ்சுக்கிறாருன்னா 12 வயசுல அவர் என்ன பண்ணிட்டாரு, தேவாலயத்துக்கு போயிட்டார். அந்த அளவுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த அறிவாற்றல் இருக்கு. ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய சரீரம் எப்படி இருக்கும், அதோட எனர்ஜி எப்படி இருக்கும், அந்த கண் பார்வை, அந்த நாக்குடைய சுவை, அந்த உணர்வு, உணர்ச்சிகள். ஒருவேளை அவர் அழுறாருன்னா முழுமையா துக்கித்து அழுதுருப்பார். அவர் சிரிக்கிறாருன்னா உச்சக்கட்ட சந்தோஷத்துல சிரிச்சிருப்பார். அவர் கோவப்படுறாருன்னா அந்த கோபம் பரிபூர்ண தன்மையில வரக்கூடிய கோபம் அது முழுமையா நீதியா இருக்கும். அப்படின்னா இந்த எடுக்கக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, பரிபூர்ண தன்மை எனக்கூடிய ஒரு விஷயம் அது நம்மளுடைய மனசுனால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. இந்த நிலையில இருந்து தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது
அவருடைய ஜீவனை அவர் பலி செலுத்தும் போது உலக ரட்சகர் அநேகருக்கு மீட்கும் பொருளாக கர்த்தர் இயேசு என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது மாறினார். அவருடைய மாம்சத்தை பலி செலுத்ததுனால தான் தேவன் அவரை திவ்ய சுபாவத்துக்கு உயர்த்தப்பட்டார். இப்போ இந்த மாதிரி கர்த்தர் இயேசுவை தேவன் உயர்த்தின காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவருடைய அர்ப்பணிப்பு தான். தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல மனுக்குலத்தை மீட்டெடுக்கணும். ஆனா கர்த்தர் இயேசு இதெல்லாம் எப்படி பண்ணாருன்னு பார்க்கும்போது தானாகவே முன் தேவ சித்தத்தை புரிஞ்சு அர்ப்பணிச்சனால்தான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் கர்த்தர் இயேசு உயர்த்தி இருக்கிறார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கர்த்தர் இயேசுவோடைய வேலை ஆதாமுக்கு ஈடா பலி செலுத்திட்டாரு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டாரு, தேவ சித்தத்தை செஞ்சாரு, கீழ்ப்படிதலை கத்துக்கொண்டாரு, திவ்ய சுபாவத்தை உயர்த்தப்பட்டார். இப்ப நெக்ஸ்ட் யார் கையில அந்த ஒரு என்ன சொல்றதுங்க அந்த ஒரு வாய்ப்பு வருதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய சரீரம் அங்கமாகிய சபை. இப்போ நம்மளை குறிச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அடுத்த வாரம் இந்த நேச்சர் டிஸ்டிங் நிலைகள் பற்றியான தெய்வீக திட்டத்தை நம்ம அடுத்த வாரம் சபை குறித்தான சில காரியங்களை தியானிக்கும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.